ஒரு அழகான கிராமத்துல திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த திருவிழால ஒரு பையன் அம்மாவை தொலைச்சிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். அந்த சைடு வந்த அரண்மனையோட காவலாளி அந்த பையன்கிட்ட என்னன்னு விசாரிச்சாரு. தம்பி, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? நான் எங்கள் அம்மாவோட திருவிழா பக்கம் வந்தேன். ஆனால் எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல. என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கு ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியும். ஆனால் எங்கள் அம்மாவோட தான் போவேன். தம்பி, உன்னோட வீட்டுக்கு போப்பா. இங்கே நின்னேன்னா யாராவது உன்னைய கடத்திட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஏரியா தான் இது. எந்த சின்ன குழந்தையும் தனியாக நடமாடக்கூடாது. தயவு செஞ்சு உன் வீட்டுக்கு போ. உங்கள் அம்மாவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். நான் எங்கள் அம்மா இல்லாமல் வீட்டுக்கு போகிறதே இல்லை. எங்கள் அம்மா எனக்கு வேணும். எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா. சரிப்பா, நீ இங்கே நின்று அழுதேனா ஒன்றுமே பண்ண முடியாது. வா, நம்ம ராஜாட்ட போகலாம். ராஜா உனக்கு சரியான தீர்ப்பு வழங்குவார். உங்கள் அம்மாவையும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாருப்பா. வா அப்படின்னு அந்த காவலாளி அந்த பையனை கூட்டிட்டு அரண்மனைக்கு போனாரு. அரண்மனைக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. காவலாளி, என்ன இந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான்? என்னாச்சுப்பா? எதுக்கு இந்த பையனை இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? இல்லை ராஜா, திருவிழாவில் இந்த பையன் நின்று அழுதுகிட்டு இருந்தான். ஏன் அழுகிறேன்னு கேட்டா அவங்க அம்மாவை காணான்னு சொல்கிறான் ராஜா. அதனால தான் நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி தருவீங்கன்னு உங்ககிட்ட நான் கூட்டிகிட்டு வந்தேன் ராஜா. தம்பி, அழுகிறது நிப்பாட்டுப்பா. உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு. அப்பதானே கண்டுபிடிக்க முடியும். எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க ராஜா. காவலாளி, இந்த ஊருக்குள்ள யாரெல்லாம் அழகா இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த பையன் முன்னாடி காட்டு. அவங்கள யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த காவலாளியும் அழகான பெண்ணை கூப்பிட போனாரு. இவங்க 2 பேருமே என் அம்மா இல்லை. என் அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. இவங்க 2 பேருமே உன் அம்மா இல்லையா? ஐயோ, இந்த பையன்கிட்ட இப்போ எப்படி கண்டுபிடிச்சி கொடுக்குறது? இதை விட அழகானா பெசாட்டு நம்ம 2 ராணியும் கூப்பிட்டு காட்டிட வேண்டிதான். அம்மா, நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்கம்மா. காவலாளி, இதை விட அழகா இருக்கணுமா? நீ நம்ம 2 ராணியும் கூட்டிட்டு வந்து காட்டு. இவங்க அழகு இருப்பாங்களான்னு பார்க்க சொல்லலாம். காவலாளி ராணியை கூப்பிட போனான். தம்பி, உங்க அம்மா இவங்க 2 பேர் அளவுக்கு அழகா இருப்பாங்களா? சொல்லுப்பா. இவங்க 2 பேர் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா இதை விட ரொம்ப அழகாக இருப்பாங்க. எங்கள் அம்மா அழகா அடிச்சுக்க யாருமே இல்லை. என்னது, உங்கள் அம்மா அழகா அடிச்சுக்க யார் இல்லையா? உனக்கு தெரியுமில்ல, இந்த ஜில்லாவிலே நாங்கள் தான் அழகு. எங்களுக்கு கீழே தான் மற்றவங்கெல்லாம். எங்கள் அழகை யாருனாலும் இது வரைக்கும் தொடவே முடியாது. சரியா? தேவசேனா, இப்போ எதுக்கு சின்ன பையன்கிட்ட போய் உன்னோட வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கிற? அந்த பையன் உங்கள் அம்மா தான் அழகுன்னு சொல்கிறான். அதில் என்ன தப்பு இருக்குது? உன் வேலை என்னமோ அதை பாரு. இல்லை, இந்த பையன் எப்படி சொல்கிறான் பார்த்தியா? நம்ம அழகு இல்லையாம்மா, அவங்க அம்மா தான் அழகா. நம்ம அழகுக்கு இந்த ஊரில் யாருமே ஈடு கொடுக்க முடியாது. இவன் வந்து இப்படி சொல்கிறான். அப்படிப்பட்ட அழகிய நானும் பார்த்தே ஆகணும். நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழித்து அந்த அழகியை பார்த்துட்டு வரேன். என்னமோ பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். உங்கள் கூட வாக்குவாதம் பண்ண என்னால் முடியாது. ராஜா, ரொம்ப நேரமாக ஒரு பொம்பளை அரண்மனைக்கு வெளியவே உக்காந்துருந்துச்சு. அந்த பொம்பளை சந்தேகமாக இருந்துச்சு. அதனால தான் உள்ளே கூட்டிகிட்டு வரவா? சொல்லுங்க ராஜா. சரி காவலாளி, போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா. அம்மா, அம்மா, எங்கம்மா என்னை விட்டுட்டு போனீங்க? இப்போதே என்கிட்ட வரணும்னு உங்களுக்கு தோணுச்சா? தம்பி, இவங்க தான் உங்கள் அம்மாவா? ஏம்மா, எதுக்குமா பையனை திருவிழாவில் தவிக்க விட்டுட்டு போன? அந்த பையன் என்ன வரைக்கும் தவிச்சு எப்படி நின்னா தெரியுமா? குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு தானே. ஏம்மா, மறந்துட்டு எதுவும் போயிட்டியா? இல்லை ராஜா, நான் வேணும்னே தான் என் பையனை இங்கே விட்டுட்டு போனேன். என் கூட இருந்தா இவனும் அவமானப்பட்டே வாழணும். அதனால தான் ராஜா. ஊருக்குள்ளே போனாலே எல்லாரும் கருவாச்சின்னே கூப்பிட்டு என்னை ரொம்ப வம்பழுப்பாங்க. என் பையனையும் கருவாச்சி மகன்னு சொல்லுவாங்க. என்னால் எதுக்கு அவமானம்னு அவனாச்சும் நிம்மதியாக இருக்கணும்னு அவனை விட்டுட்டேன். எதுக்குமா இப்படி சொல்கிற? உன் பையன் உன்னை ஒரு நாளுமே அவமானமாக நினச்சதே கிடையாது. இன்ன வரைக்கும் உன் பையன் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தான்? எங்கள் அம்மா இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்த விட அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னதான் நீ ஊருக்கே அழகு இல்லாமல் கருவாச்சி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வம்பளுத்தாலுமே உன் பையனுக்கு உன் குடும்பத்துக்கும் எப்பவுமே நீ அழகிதான். அதனால மற்றவங்க சொல்கிறத நினச்சி கவலைப்படாதம்மா. உன் பையன் கூட சந்தோஷமா இரு, சரியா? ஆமாம்மா,
என்கிட்ட கூட இன்ன வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தான். நீங்கள் தான் அழகு, நீங்கள் தான் அழகுன்னு. அப்படியாம்மா? எனக்காக சண்டை போட்டியாடா செல்லம்? இனிமேல் அம்மா உன்னை எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன். அம்மாவை மன்னிச்சிருப்பா. என்றைக்குமே அழகுங்கிறது நம்ம முகத்தில் கிடையாது, நம்ம அகத்தில் அழகாக இருந்தால் போதும்.